இந்த செய்தியை உங்களுக்கு வழங்குவது டைனமிக். 34 ஆண்டு கால சிறந்த டைனமிக் 7ஆம் உணர்வு விழித்தெழுதல் விழிப்புணர்வு உளமன உணர்வியல் அனுபவ பயிற்சிக்கு டைனமிக். வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மாராவில் பயில்கின்றவர்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தரவாதம். மாராவின் கீழ் உள்ள உயர்கல்வி கூடங்களில் பயிலும் பட்டதாரிகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருப்பதற்கு அவர்களில் கிட்டத்தட்ட 95 விழுக்காட்டினருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படுவதாக அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அசான் மலேக் தெரிவித்துள்ளார். மாரா 287 கல்விக் கழகத்தை கொண்டுள்ளது. அதில் கல்வி பயின்ற மாணவர்களில் 94.34 விழுக்காட்டினருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதை அந்த உயர்கல்விக் கழகத்தின் குறிப்புகள் காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் பொருள், மாராவின் கீழ் உள்ள கல்விக் கழகங்களில் கணக்கியல், பொறியியல், போக்குவரத்து, சூரிய மின்சாரம், ஆட்டோமோட்டிவ் உட்பட இதர துறைகளில் பயிலும் மாணவர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. எனவே மாரா கல்வி வாய்ப்பை நமது மாணவர்கள் பற்றிக் கொள்ள வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அசான் மலே குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மானியம் ஒதுக்கப்படுவது தொடர்பாக அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட்டரசு அரசாங்க பொறுப்பாளர்களை தாங்கள் சந்திக்கவிருப்பதாக பரிகாத்தா நேஷனலின் நாடாளுமன்ற கொறடா டத்தோஸ்ரீ தக்கியுடின் அசான் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இவ்விவகாரம் தொடர்பாக பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் அந்த பேச்சுவார்த்தையின் பலாபலன் எவ்வாறு உள்ளது என்பதை கண்டறிவதற்கு வரும் வியாழக்கிழமை இந்த சந்திப்பு நடைபெறும் என்று பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளருமான தக்கியுடின் அசான் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பு துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுஃபுடன் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். கோவிட்-19 நோய் தொற்றுக்கு மலேசிய அரசாங்கம் நிர்ணயித்திருந்த SOP நடைமுறைகள் யாவும் ஒரு முடிவடைவதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. அதேவேளையில் மற்ற நோய் தொற்றுகளைப் போலவே கோவிட்-19 வைரசுடன் மலேசியர்கள் இனி வாழும் நிலை இருக்கும் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற அமைச்சரவைக்கு பிந்தைய கூட்டத்தில் சுகாதார அமைச்சு இம்முடிவை எடுத்துள்ளது. நமது அன்றாட வாழ்க்கையில் மற்ற நோய் தொற்றுகளை சந்திப்பதைப் போலவே கோவிட்-19 நோய் தொற்றும் ஒரு வைரஸ் தான் என்று வாழ்வுடன் பின்னி பிணைந்திருக்கக்கூடிய நோய் தொற்றுகளில் ஒன்றாக கருதப்படும் என்றும் அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் விளக்கினார். இன்ஃபுளுன்சா, சிக்கன்குன்யா போன்ற பிற வைரஸ்களுடன் வாழும் நிலையை பழக்கப்படுத்திக் கொண்ட நாம் இனி கோவிட்-19 நோய் தொற்றும் அது போன்றவையே என்ற நிலையில் வாழ்வின் ஒரு பகுதியாக கருதும் நிலை ஏற்பட்டுள்ளதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் குறிப்பிட்டார். ஷா அலாம் IDCC மண்டபத்தில் இன்று சனிக்கிழமை 2வது நாளாக நடைபெற்று வரும் கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ 2024 பார்வையாளர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. திருமண ஏற்பாட்டிற்கான மிக சிறந்த கண்காட்சியாக அமைந்துள்ள கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போவில் வெட்டிங் ஃபீவர் ஒருங்கிணைப்பில் வாடிக்கையாளர்களின் மனம் கவரும் வகையில் மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ப்ரீ வெட்டிங், போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, டெக்கோ, கேட்டரிங், பிரைடல் மேக்கப், ஜுவல்லரிகள், திருமண வைபவத்திற்கு தேவையான ஆபரணங்கள், பிரத்யேக ஆடைகள், மணப்பெண் மணமகனுக்கு தேவையான அலங்கார பொருட்கள், அன்பளிப்பு பொருட்கள், பலதரப்பட்ட விலையில் சேலைகள், திருமண சீர்வரிசை பொருட்கள் உட்பட திருமணத்திற்கு தேவையான அனைத்து விதமான சேவைகளையும் பலதரப்பட்ட கூடாரங்களின் வழி ஒரே கூரையின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. திருமண தொழில்துறையில் பல ஆண்டுகள் அனுபவமிக்க 100க்கும் மேற்பட்ட வல்லுநர்களை கொண்டு இந்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது. காலை 11 மணி தொடங்கி இரவு 10 மணி வரை நடைபெறும் இந்த 3 நாள் மாபெரும் கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ கண்காட்சி முடிவடைவதற்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டுமே எஞ்சியுள்ளது. இந்த கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போவிற்கு மேலும் மெருகூட்டுவதற்கு இன்று சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் 7 மணி வரையில் ஆஸ்ட்ரோ விண்மீனில் ஒளியேறி வரும் வெட்டிங் கலாட்டா நாடகத் தொடரில் பங்கேற்கும் 5 முன்னணி கலைஞர்கள் தங்கள் கலை படைப்பு மூலம் வருகையாளர்களை பரவசத்தில் ஆழ்த்தவிருக்கின்றனர். இலவச இணைப்பாக 1993 நாடகத் தொடரில் இடம்பெற்றுள்ள 5 முன்னணி கலைஞர்களும் தங்கள் கலை படைப்பை வழங்கி கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போவிற்கு சிறப்பு சேர்க்கவிருக்கின்றனர். வருகையாளர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தி வரும் கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போவில் உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.
கோலாலம்பூர் மாநகரில் சட்டவிரோத வர்த்தக தளங்கள் நடத்துனர்களிடம் இருந்து 5 லட்சம் வெள்ளி வரையில் மாதாந்திர லஞ்சத்தை பெற்று வந்ததாக நம்பப்படும் மாநகர் மன்ற துணை இயக்குநர் ஒருவர் உட்பட 3 அரசாங்க அதிகாரிகளை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM கைது செய்துள்ளது. நேற்று கோலாலம்பூர் மாநகரில் SPRM மேற்கொண்ட இந்த கைது நடவடிக்கையில் ஒரு முன்னாள் அரசாங்க ஊழியரும் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநகர் மன்றத்தின் துணை இயக்குநர், ஓர் அதிகாரி மற்றும் அமலாக்க அதிகாரி என கைது செய்யப்பட்டுள்ள அந்த மூவரையும் விசாரணைக்கு ஏதுவாக வரும் ஜூன் 14ஆம் தேதி வரையில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்ற ஆணையை SPRM பெற்றுள்ளது. அதேவேளையில் கைது செய்யப்பட்ட 4வது நபரான ஒரு முன்னாள் ஊழியரை வரும் ஜூன் 12ஆம் தேதி வரையில் 5 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு SPRM அனுமதியை பெற்றுள்ளது. கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ ஜூன் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை காலை 11 முதல் இரவு 10 வரை ஷா அலாம் IDCC மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. வீடியோகிராபி, போட்டோகிராபி, பிரைடல், டேக்கோ, கேட்டரிங் போன்ற திருமண சேவைகளோடு புக்கிங் செய்யும் ஜோடிகளில் 3 ஹனிமூன் பேக்கேஜ் இலவசம். வெட்டிங் ஃபீவர் ஏற்பாட்டில் கிராண்ட் இந்தியன் வெட்டிங் எக்ஸ்போ. கோலாலம்பூர் மாநகரில் குடையை கூடாரமாக்கி சட்டவிரோதமாக வர்த்தகம் செய்து வருகின்ற நபர்களிடம் 5 லட்சம் வெள்ளி வரையில் மாதாந்திர லஞ்சம் பெற்று வந்தது தொடர்பில் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தை சேர்ந்த ஒரு துணை இயக்குநர் உட்பட முக்கிய அதிகாரிகள் பிடிபட்ட விவகாரத்தை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM இடமே தாம் விட்டு விடுவதாக பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலீஹா முஸ்தபா தெரிவித்துள்ளார். லஞ்ச விவகாரத்தில் கூட்டரசு பிரதேச அமைச்சு யாரையும் தற்காக்காது என்பதை அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். கோலாலம்பூர் போன்ற நாட்டின் தலைநகருக்கு பொறுப்பேற்றுள்ள மாநகர் மன்றத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளும் ஊழியர்களும் எப்போதுமே தங்கள் பணியில் நம்பகத்தன்மையை பேணுவது அவசியமாகும். அத்தகைய கடமையுணர்விலிருந்து அவர்கள் தவறுவார்களேயானால் இன்று பார்த்த கைது நடவடிக்கையைப் போல் தொடரும் என்று மாநகர் மன்ற ஊழியர்களுக்கு அமைச்சர் டாக்டர் ஜலீஹா முஸ்தபா நினைவுறுத்தினார். ஜோஹர் பாருவில் உள்ள சுல்தானா அமினா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த உறவினரை காண சென்றிருந்த ஓர் இந்திய பெண்மணியின் செயல் பார்ப்போர் மனதை நெகிழ வைத்துள்ளது. தமது குடும்ப உறுப்பினரின் படுக்கைக்கு பக்கத்து படுக்கையில் இருந்த நோயாளி சொந்தமாக உணவு சாப்பிட முடியாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருந்ததை 63 வயது அஞ்சலை தேவி என்பவர் கவனித்துள்ளார். அடுத்த கணமே அந்த தாயுள்ளம் அந்த இளம் ஆடவருக்கு உதவிக்கரம் நீட்டியது. முன்பின் அறிமுகம் இல்லாத அந்த நோயாளியின் படுக்கையில் அமர்ந்து அவருக்கு உணவூட்டினார் அஞ்சலை தேவி. இந்த காட்சியை காட்டும் காணொளி நேற்று ஜூன் 7ஆம் தேதி டிக்டாக் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அந்த இளைஞர் சாப்பிட முடியாமல் சிரமப்பட்டார். என் குடும்பம் அவருக்கு உதவியது என்ற வாசகத்துடன் அந்த காணொளி இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மற்ற நோயாளிகளும் முக்கியம் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அஞ்சலை தேவி ஊட்டிய உணவை சாப்பிட்டுக் கொண்டே அந்த இளம் மலாய் ஆடவர் தமது கன்னத்தில் வழிந்தோடிய கண்ணீரை துடைப்பதை அந்த 26 வினாடி காணொளி காட்டியது. இந்த காணொளியை பார்த்து பலர் மனம் நெகிழ்ந்து அஞ்சலை தேவியின் அன்புள்ளத்தை பாராட்டினர். அந்த ஆடவரின் நிலையை பார்த்து பலர் பரிதாபப்பட்டு கருத்து பதிவிட்டனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.